ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கிளாஸ் 11ஓட தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம பார்க்கலாமா? செலக்ட் த பேர் ஆஃப் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம், என்ட்ரோபி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டென்சிட்டி, டெம்பரேச்சர், என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர். ஒரு பொருளில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட டிபெண்ட் ஆகி இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டையும் டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி டென்சிட்டி அப்படின்றதும் எந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அதாவது ஒரு பொருள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிபெண்ட் ஆகிறது கிடையாது. ஸோ அப்போ என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் டென்சிட்டியும் தான் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான் இது. வந்துட்டு கிளாஸ் 11ல் இருந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர்லேருந்து எடுத்த ஒரு கொஷின். ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். ஓகே கைஸ், thank you for watching. Like and subscribe my channel to get some useful videos.